ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அட்டாக் ஆன் டைட்டன் எபிசோட் 8க்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த எபிசோட் 8 முடியும். வாங்க எபிசோட் 8க்குள்ளே போயிடலாம். கடைசியாக முடிஞ்ச மாதிரி மிக்காசா ஒரு டவுட்டில் இருக்கிறா. எப்பட்றா ஒரு டைட்டன் இன்னொரு டைட்டனை அடிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறா. அங்கே அந்த டைட்டன் போட்டு அடின்னு போட்டு அடிக்குது. அண்ட் அவன் என்ன நினைக்கிறான்னா, இது எப்படி இருக்கும், ஆனால் இது நடக்கும், இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இதுக்கும் அந்த ஹியூமன் ட்ரேஸுக்கும், அதாவது மனித ஓட்டத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிறா. அதாவது யோசிச்சு பார்க்குறா. அக்கா பார்த்தா அந்த எர்மின் வாரா மிக்காசான்னு சொல்லிட்டு வாரா. என்ன அப்படியே மிக்காசா வந்து அப்படியே கட்டி பிடிக்கிறா. அப்போ மிக்காசா கேட்குறா, நீ எப்படி இருக்கிற எனக்கு அவள் சொல்கிறான், நான் நல்லா தான் இருக்கிறேன், நீ பெண்ணத்துக்கு இங்கே வந்தேன்னு சொல்லக்குள்ள அங்கே ஒரு டைட்டன் நிற்குது, அந்த டேர்ந்து உன்னை காப்பாற்றுறது தான் வந்தோம், ஏன்னா நீ இறன போல நீயும் செத்துறக்கூடாதுன்னு சொல்கிறா எர்மின். அந்த டைட்டன் போட்டு அடின்னு போட்டு அடிக்குது. இப்போ இந்த டைட்டனுக்கு இதுக்கு தான் சண்டை நடக்குது. இவங்களுக்கு இந்த என்ன நடக்குதுன்னே விளங்குது இல்லை. இவங்களுக்கு கடைசி வரைக்கும் புரியுதில்லை இது என்ன வகையான டைட்டன்டான்னு சொல்லிட்டு. ஏன்டா அது ஒரு போடுது, அதுட்டு தலே சும்மா 2 துண்டு அப்படியே பிஞ்சிட்டு ஓடுது. அதெல்லாம் பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. முடிஞ்சால் நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். ஓகேவா? அதை அப்படியே பிடிச்சி அடின்னு போட்டு அடிக்குது. அப்படியே அந்த டைட்டன் அப்படியே விழுந்துடவே செஞ்சுட்டு. ஏன்டா அதை பார்த்துட்டு அந்த ஜீனு பழைப்பான்ல, அவன் என்ன சொல்கிறான்னா, இது எப்படி பார்த்தாலும் இது பார்க்கறதுக்கு டைட்டனை போல தான், இது ஒரு டைட்டனே இல்லை. ஆனால் நம்ம எப்படி பார்த்தாலும் நாம் இதை அடித்து தான் ஆகணும், நாம் இதை கொண்டு செஞ்சு தான் ஆகணும். ஆனால் அதை கேட்ட எர்மின் என்ன சொல்கிறான்னா, ஆனால் நம்ம இதுக்கு ஒன்றுமே பண்ண தேவையில்லை, ஏன்னா இது ஒன்றுமே நம்மளை செய்யலைன்னு சொல்கிறா, இதை நம்மளை காப்பாற்றி தான் நீங்கன்னு சொல்கிறா எர்மின் என்ன சொல்கிறான்னா, இதுக்கு நான் ஒன்றுமே நான் செய்ய மாட்டேன். ஏன்னா எனக்கு இந்த டைட்டனை பார்த்தா எனக்கு அடிக்கணும்னு தோணலை. அப்படி இருந்தாலும் எனக்கு என்னால் இப்போ கூட என்னால் இறன் சத்ததை நான் இது செய்ய முடியாதுன்னு அவள் இன்னுமே இறன் சத்து தான் அவன் நினச்சிக்கிட்டே இருக்கிறா. அவளுக்கே ஒரு இது வருதே இல்லை. அண்ட் அவளுக்கும் அதான் மிக்காசாக்குமே ஜாதியாக இருக்குது இது எப்படிப்பட்ட டைட்டன்னு சொல்லிட்டு. அவள் தான் இந்த ஹெட் ஆஃப் த கிளாஸ். அவள் எல்லாட்டையுமே என்ன சொல்கிறான்னா, எல்லாருமே நான் சொல்கிறது கேளுங்க, எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கை தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாம் எப்படின்னாலும் இந்த வாழ்க்கையை நாம் சரியாக பயன்படுத்திட்டு தான் உண்டு. அதுபோல் நம்ம இந்த டைட்டன்ஸை நம்ம அழிக்கிறோன்னு சொல்கிறான் மிக்காசா. அவன் மிக்காசா என்ன சொல்கிறான்னா, ஆனால் எனக்கு எத்தனை தனிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும், ஆனால் நான் என்னுடைய டியூட்டியில் நான் ஒரு கேர்லெஸ்ஸாகவே நான் இருக்கக்கூடாது. நான் என்னுடைய டியூட்டிலையும் நான் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. அதை போல் நான் என்னுடைய லைஃப்லேயுமே நான் கேர்லெஸ்ஸாக நான் இருக்கக்கூடாது. பட் அதில் தோத்துட்டேன். அண்ட் என்னால் இந்த டியூட்டியில் நான் இப்போ ஜெயிச்சாகணும்னு சொல்லிட்டு மிக்காசா கத்துறா. இதை கேட்ட எர்மினுக்கு சாதியாயிருது. அது மட்டும் இல்லாமல் எர்மின் ஏன்னு இல்லை, அவள் அப்படியே எர்மின்னு சொல்லக்குள்ள என்னென்னு அவள் கேட்குறா. எர்மின் அது ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவள் தலையை அப்படியே குளிக்கிறா. அண்ட் அவள் என்ன செய்கிறான்னா, உங்களை விட்டு நான் லீவ் ஆகவே மாட்டேன், என்னை யார் செத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் உங்களை விட்டு நான் போகவே மாட்டேன்னு சொல்கிறா. அண்ட் அவன் அந்த ஜீனை பொழைப்பான்ல, அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த டைட்டன்ஸ்லாம் இப்போ போகுது, நாம தான் இப்போ ஏதாவது பண்ணி ஆகணும், நம்ம 3 பேருமே இப்போ டீம் ஆகி தான் ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்கிறான். இங்கே விகாசா என்ன சொல்கிறான்னா, வா நம்ம டக்குன்னு போயிடலாம் எர்மின், வா நம்ம டக்குன்னு போயிடலாம் எர்மின். விகாசா வாங்க நம்ம டக்குன்னு போயிடலாம், நம்ம ஜீனை பழைக்கிறவன் சொல்கிறான். நான் இன்னொன்று என்ன சொல்கிறேன், நமக்கு வேறு வலியுமே இல்லை, நம்ம டக்குன்னு போய் தான் ஆகணுங்கிறவங்கள. எர்மின் என்ன நினைக்கிறான்னா, என்னால் இப்போ முடியாது, ஏன்னா நான் இன்னுமே நிறைய ஃப்ரெண்ட்ஸை சாடிக்கிறத என்னால் பார்க்க முடியாது என்று சொல்லிட்டு நடிச்சுட்டு தான் அவையுமே பாரா. அங்கே அவன் என்ன சொல்கிறான், ஜீனை பள்ளிக்கிறான்னு சொல்கிறான், அவன்கிட்ட ஏதாவது பிளான் இருக்குதான்னு கேட்குறான். என் அப்பா என்ன சொல்கிறான்னா, என்னை எல்லாருமே பாருங்கள், நான் ஒரு பிளான் ஒன்று வச்சு தான் இருக்கிறேன், அண்ட் அது என்ன டிசைன் பண்ணிக்கிறேன்னா, நான் இப்போ எல்லாத்தையும் நான் இப்போ கேரி பண்ணிட்டு தான் போகணும். நான் என்ன நினைக்கிறேன், அது ரொம்ப கிரேஸியாக இருக்கும். ஆனால் பார்த்து அவங்கள சுற்றி அந்த இது ஃபுல்லாகவே எப்படி சுற்றி வலிச்சிருது. அண்ட் அவங்க என்ன பண்ணுறதுன்னு கூட அவங்களுக்கு விளங்குதில்லை. அண்ட் அப்படியே ஒவ்வொரு டைட்டன்ஸாக வருது, ஒவ்வொரு ஆளையுமே பிடிச்சி அதை அப்படி பிடிச்சி கடிக்குது. ஒவ்வொரு டைட்டன்ஸும் ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸையும் பிடிச்சி கடிச்சிக்கிட்டே இருக்குது. அண்ட் அதை பார்த்து ஜீனி என்ன சொல்கிறான்னா, அவன் அப்படி கத்துறான்னா, நமக்கு இப்போ ஒரு இதாக இருக்குது, நான் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா பண்ணித்தான் ஆகணும், வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். அவங்க எல்லாருமே அப்படியே ஒவ்வொரு டைட்டன்ஸ் அடிக்க போகிறாங்க. அண்ட் அதுவுமே இவங்க எல்லாருமே பிடிச்சி அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அண்ட் அதுவும் அவன் ஜீனையும் பிடிச்சி அடிக்குது தான். அண்ட் அப்போ ஜீன் என்ன சொல்கிறேன்னா, எத்தனை பேர் தான் இன்னுமே சாகிறத நாமளும் பார்க்கவும் போகிறோம், வேறு வழியே இல்லை, இப்போ சப்ளை பண்ணி தான் ஆகணும், உங்களோட ஸ்குவாடுக்கு நாங்கள் சப்ளை பண்ணி ஆகணும். அவன் கேட்குறான் ஜீனு, உங்களுக்கும் உங்கள் 2 பேருக்குமே சொல்கிறான்.
நாங்கள் ஜீன் என்ன சொல்கிறான்னா ஒருத்தோட தலையை அப்படி பிடிச்சு அடிக்கிறான். இது என்ன சொல்கிறான்னா இன்னும் எத்தனை பேர் இன்னும் சாவாங்க, உங்களுக்கு ஒன்றுமே புரியுது இல்லையா? நீங்கள் என்னதான் செஞ்சுட்டீங்கிறீங்க? நீங்கள் உங்களுடைய ஜப்பில் நீங்கள் ஏதாவது பண்ணினீங்களா? நீங்கள் ஒன்றுமே பண்ணலை, நீங்கள் இங்கே தான் அப்படி இருக்கிறீங்கன்னு அவங்க அதே கத்துறான். எங்கள் இன்னொரு டைட்டனுமே வருது, அதை வந்து பிடிச்சி அடிக்குது. அண்ட் அங்கே அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா என்னது என்ன நடக்குது திரும்பியுமே டைட்டன்ஸாக சொல்லிட்டு அப்படியே பயப்படுறாங்க. அண்ட் அங்கேயுமே ஒரு டைட்டன் வருது, அதை பார்த்துட்டு அவன் என்ன நினைக்கிறான்னா இனி வேறு வழி இல்லை, இதான் இப்போ உண்மை என்ன, அவன் இப்போ செத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டான் அப்படின்னு நினைக்கிறான். பார்த்தா டைட்டனை கொலை செய்கிற இன்னொரு டைட்டன் ஒன்று இருக்குதுல்ல, அது வந்து ஒரு தான் போடுது. அது பார்த்துன்னு அவங்க எல்லாருமே என்னடா நடக்குது, ஒரு டைட்டன் இன்னொரு டைட்டனை கொள்ளுதான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அங்கேயுமே அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா ஒரு டைட்டனை இப்போ யூஸ் பண்ணணுமா, இந்த டைட்டனை இப்போ யூஸ் பண்ணணுமா, அப்போ தான் நம்மளால் எஸ்கேப்பே ஆக முடியுமான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் இந்த டைட்டன்ஸ் ரொம்ப வித்தியாசமானது, இதெல்லாமே ஒரு ட்ரீமே நம்மளுக்கெல்லாம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டு மிக்கஸ் சொல்கிறா.